நாடகத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவான நமது வணக்கத்தை இருப்பினும் அருள்மிகு தொப்பூர் முனியப்பனுடைய பண்டிகையை முன்னிட்டு ஒரு பொதுமக்கள் சார்பாக எல்லாருமே இன்றைய தினமே நாடகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். இதற்காக இரவு பகல் என்று மாறாமல் தன்னுடைய தொழிலையும் பொருட்படுத்தாமல் 1,100,000 வசூல் செய்து லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு இந்த விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதற்காக அல்லும் பகலும் அறுபாடுபட்ட பெரியவர்களும் நல்ல உள்ளத்தோடு நல்ல ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் இந்த அண்ணனுடைய அனுகிரகத்தினால் நோயற்ற வாழ்வோம் குறைவற்ற செல்வமாக பல்லாண்டு காலம் நீடோடி வாழ வேண்டுமாய் எல்லா வல்ல இறைவனை சபை சார்பாக பிரார்த்திப்போம். அப்படி இருந்தாலும் நாடகத்திலே நான் யார் அறிக்கை செய்கிறேன். செவிகோர்ந்து கவனிக்கிறோம்.
இப்பொழுதே நீ யார் என்று தெரிகிறதா என்ன? தாங்கள் சொன்னால் தெரியுங்க. யார் நீங்கள்? உங்களுடைய வயது நாமம் என்ன? யாரோ அவதார புருஷன். நீங்களோ அவதார புருஷன். பார்தனிலே 10 அவதாரம். பார்தனிலே 10 அவதாரம். ஜெகந்தனிலே 108 அவதாரம். 108 அவதாரம். அப்படி அவதார புருஷனாகிய என்னுடைய பெயரோ கண்ணனென்று இருந்தாயா என்ன? கடவுள். ஆமா. பேசக்கூடிய தெய்வம். ஆமா. ஸ்ரீமந்த நாராயணன். கடவுள் ஞானக்கண்ணன். அப்படியல்லப்பா ஞானக்கண்ணன். அந்த கண்ணனே, நீங்கள் உங்களை பிறக்க வைத்த தாய் தந்தைகள் யாருங்க? துவாபரி கலியுகம். இப்படி சொல்லக்கூடிய சுந்தரியே, இந்த துவாபரி யுகத்திலே நான் எடுத்திருப்பதோ கிருஷ்ணாவதாரம். இருந்தாலும் எனக்கு தாய் தந்தைகள் யாரு? யாருக்கு மகனாக வந்தீங்க? தாயோ தேவகி ரோகிணி. இப்படி என் தாய் தந்தைகளுக்கு நான் 8ஆம் போர்க்கண்ணனாக கல்லறை சிறையிலே பிறந்தவர். வளர்ந்தது ஆயர்பாடியிலே நந்தகோபாலன் அரண்மனையிலே. இறந்தது மச்சி தேசத்துல கல்லறை சிறையிலே. வளர்ந்தது ஆயர்பாடியில. ஆயர்பாடிக்குள்ள எப்படி சாமி இருக்க முடியும்? துளியோண்டு இருக்குமே. ஆயாபாடியா? இதெல்லாம் ஆயாபாடியில இருந்தேங்க. ஆயாபாடி இல்லப்பா, ஆயர்பாடி. அப்படி ஒரு நகரம். ஆமா. அதாவது யாதவர்கள் வசிக்கக்கூடிய இடம். ஒரு இடம். ஆமா. அதுல அங்கே வளர்ந்து என் தாய்மாமனாகிய கஞ்சன் கம்சனை 5 வயதிலே சம்காரம் செய்து 5 வயசுலயே கொன்னுட்டீங்க. ஆமா. கொன்ன உடனே இருந்தாலும் நான் எதுக்கு இந்த யுகத்துல இந்த ஏன் பிறக்க வேண்டும்? பிறக்க காரணம் என்ன? நீங்க மாதவா, இந்த துவாபரத்திலே நான் இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்ததோ பூமியினுடைய சுமை குறைப்புக்காக. ஆமா. அதாவது அதர்மத்தை அழிக்கணும். அதர்மத்தை அழிக்க வேண்டும். தர்மத்தை காப்பாற்றணும். ரைட்டுங்க. இதற்காக எடுத்த அவதாரமே இந்த கிருஷ்ண அவதாரம். இருந்தாலும் கல்யாணம். கல்யாணமா? பட்டத்து ஸ்திரீகள். பட்டாஸ்திரியா? பட்டாசு ஸ்திரீகள் வானத்து ஸ்திரீகள். பட்டத்து ஸ்திரீகள். பட்டத்து ஸ்திரீகள். பட்டத்து ராணிங்க. 8 பேரு. இதுல ரொம்ப சப்பி இழுத்து விட்டாங்களாட்டு உங்களை. ரொம்ப எழிச்சு போயிட்டீங்க. சப்பி இழுக்கிறதா? புரிஞ்சுட்டாங்களாட்டு உங்களை. பேப்பரா சப்பறதுன்னா அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தர முடியும். சொல்லி தரேன், கவலைப்படாத. 8 பேர் ஒன்ன கையில வச்சுட்டு மீதியில வாடி மட்டுமல்ல 8000 கோபால மாதர்கள். இந்த துவாபர யுகத்துல ஸ்ரீபோகத்துல பகவான மிஞ்சியவர் யாருமே இல்லையா? ஆமா. தினமும் கல்யாணம் மாசம் உனக்கு? ஆமா. நித்திய கல்யாணம். பேரை வச்சுட்டாங்களா? ஆமா. ரைட் ரைட் ரைட். அதனால அந்த வரத்திலே அன்று அலைக்கடலிலே அவதரித்தாளே அஷ்டலட்சுமி. முட்டாய் இல்லப்பா, உங்களுடைய முட்டாய். எனக்கு ஆசைக்கு அன்புக்கு உகந்தவ. அதனால நீ முட்டாயின்னு சொல்றியா? செல்லம்மா சவு முட்டாயின்னு கூப்பிடுவேன். செல்லம்மா சவு முட்டாயின்னு கூப்பிடுவோம் சார். அதனால இன்று ஒரு முக்கியமான விஷயம். அந்த புறத்துல என் தேவியாகிய லட்சுமி தேவி இருக்கா, அவளை அழைத்து வா. பிறகு நடப்பதே அவள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே குட்டியாரன் அழைத்து வா என் தேவியை.
மகாலட்சுமி அழைக்க இப்பொழுது ஆதிலட்சுமி வருகிறார்.